மார்ச் மாதம் தொடங்கிட்டாலே அடுத்த 3 மாசத்துக்கு ஐபிஎல் ஃபீவர் தான் தொற்றிக்கொள்ளும். அடுத்த 3 மாசத்துக்கு எந்த பெரிய பிரச்சனை நடந்தாலும் அதை பத்திய பேச்சே இருக்காது. ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மேட்சை பற்றிய கதை தான் ஓடிட்டு இருக்கும். சோசியல் மீடியா பக்கம் போனாலும் வீடியோ மீம்ஸ்னு மேட்சை பற்றிய தகவல் தான் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இந்த தடவை மகேந்திர சிங் தோனிக்கு இதுதான் கடைசி சீசன் பேசப்படுது. அதுக்கு ஏத்த மாதிரியே அவரும் தன்னுடைய கடைசி ஐபிஎல் சீசன் சென்னை ஸ்டேடியம்ல தான் இருக்கும்னு சொன்னது குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கு. அதனாலதான் இந்த வருட ஐபிஎல் சீசனுக்கு பெரிய எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது. சென்னை அணிக்கும் டெல்லி அணிக்கும் வைக்கப்பட்ட பலப்பரீட்சையில் என்னதான் டெல்லி அணி வெற்றி அடைந்தாலும் தோனி ஆடிய ஓவர் பெரிய அளவுல பேசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை அணிக்கும் ஹைதராபாத் அணிக்கும் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில சென்னை அணி தோல்வியை சந்தித்தது. இதுதான் சென்னையில நடக்க போற போட்டியை பாக்குறதுக்கு நடிகர் அஜித் குமார் நேர்ல வர்ற அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. எனவே அஜித் மற்றும் சிஎஸ்கே அணி வீரர்கள் ஹைதராபாத்ல ஒரே ஹோட்டல்ல தான் தங்கி இருந்தாங்க. ஹைதராபாத் அணி வீரர் நடராஜனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போதும் அஜித் கலந்து கொண்ட போட்டோ பெரிய அளவுல வைரல் ஆச்சு. இதனைத் தொடர்ந்து சென்னை அணி அஜித்திற்கு ஐபிஎல் தொடர நேர்ல பாக்குறதுக்கு அழைப்பு விடுத்திருக்கு. அஜித் அவர்களோட வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்கு ஸ்டேடியம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் இது போன்ற நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்றது கனவுல கூட நடக்காத விஷயம். ஆனா ஒருவேளை வீரர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக கலந்து கொண்டால் இந்த ஆட்டம் வேற லெவல்ல இருக்கும். தின் குடும்பம் சென்னையில நடக்கிற அனைத்து போட்டிகளையும் நேர்ல பாக்குறது வழக்கம். அஜித் மற்றும் என்ட்ரி கொடுத்தா மொத்த ஸ்டேடியமும் அதிரும் என்பதுல சந்தேகம் இல்லை.